இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்றது நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த பி என்கரேஜ் சீரீஸில் கூட ஒரு நாளும் எங்களை நீர் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் என்ன கற்றுக்கிறோமோ அதை நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இன்றைக்கு நீங்கள் உபத்திரவப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் காலமாகவே என் வாழ்க்கையில் வெறும் உபத்திரம் தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே உபத்திரவம் மட்டும் என்னை விட்டு விலகவே மாட்டேங்குது. எதனால தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார் நீங்க யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கான இந்த வசனத்தை தேவன் சொல்ல விரும்புகிறாரு. சங்கீதம் 119:71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென். இங்கிலீஷ்ல it is good for me that I have been afflicted that I may learn your statutes. ஆமென். அதாவது நம்ம உபத்திரவப்படும் போது அந்த கஷ்டத்தின் காலத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம், அந்த நெருக்கத்தின் நேரத்தை மாத்திரம் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த நெருக்கத்தின் நேரத்தில், இந்த கஷ்டத்தின் காலத்தில், இந்த உபத்திரவத்தின் ஒரு பாதையில் நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவன்கிட்ட நெருங்குறோம், தேவனுடைய பிரமாணங்களை அறிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆமாம், ஒரு உபத்திரவம் வரும்போது நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், தேவன் பாதத்தில் விழுந்து கிடக்கும்போது அவருடைய பிரமாணங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸோ அதுதாங்க நான் எப்பவுமே சொல்வேன்ல, யோவானை ஒரு பனிஷ் பண்ணுறதுக்காக தான், உபத்திரவப்படுத்துறதுக்காக தான் அந்த பத்மோ தீவில் போட்டாங்கல்ல. ஆனால் அந்த பத்மோ தீவில் தேவன் தனக்கு வெளிப்பட்ட தேவன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுந்துபடிக்கு கிருபை தந்தார். அதே தான் இந்த உபத்திரவத்தின் காலத்தில் தேவனின் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராம். ஸோ துவண்டு போகாதீங்க. உபத்திரவ காலம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அஃப்ளிக்டட் டைம் வில் பி வெரி டஃப். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால அந்த நம்மளை அப்படியே என்ன சொல்றது, வெறும் கஷ்டத்தை அப்படியே நம்ம அனுபவிச்சு அப்படியே போயிடணும்னு நினைக்க மாட்டாரு. இதுல நம்மளை அநேக காரியங்களை கத்துக்க வைத்துட்டு அதை நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாற்றத்திற்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. ஸோ துவண்டு போயிடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் உங்களை வழி நடத்துறதை யாராலையும் நிறுத்த முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க கண்டிப்பாகவே காண்பீங்க. ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. எங்களோட அப்பா கலங்கி போன இருதயத்தை கண்ட தேவனே, அப்பா நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லதாண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டும் கர்த்தாவே நாங்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையில் உம்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.